எனக்கு பசிச்சிருக்கிறது. உங்களது வழிகாட்டுதல்களை நாங்கள் காத்திருக்கிறோம். முதல் சுற்றில எனக்கு பாஸ்டா செய்ய வேண்டும். பாஸ்டா சரி சரி. பாட்டி எழுந்திரு. பேரக்குமரிக்கும் நூடுல்ஸ் வேண்டும். நூடுல்ஸே? ஓ, அது அமைதியாக செய்யலாம். நான் அவளுக்கு ஏற்கனவே பலமுறை ஸ்பகெட்டி செய்து கொடுத்துள்ளேன். அதனால் இதில் எதுவும் கஷ்டமில்லை. இதெல்லாம் பாரம்பரிய குறிப்புப்படிதான் ஆச்சு. மன்னிக்கவும், அது மாவு. பரவாயில்லை, மீண்டும் மன்னிக்கவும். நான் என் சொந்த ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறேன். மாவுக்கு பிறகு முட்டைகள் பயன்படுத்தப்படும். நான் அவற்றை ஜங்கிளிங் செய்ய கூட செய்கிறேன். ஆஹா, நிக்கவும். ஓ, மன்னிச்சுங்கோ. நான் என்ன நல்ல ஜகிலர் என்று எண்ணினேன். சரி, மாவு தயாரான பிறகு அதை சிறிய பந்துகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூசணும். அதற்கு பிறகு ஒரு சிறப்பு இயந்திரத்தின் உதவியால் நான் கைக்குழந்தை வார்த்தையை ஊட்டலிலேயே வெட்டுவேன். இதை செய்ய சலவை ஒரு இயந்திரத்தில் கவனமாக சுழிக்க வேண்டும். எனது கருத்தில் இது மிகச் செம்மையானதாகவும் முக்கியமாக அசல் பதிப்பாகவும் மாறியுள்ளது. அனைவருக்கும் எளிய நூடுல்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு பூ வடிவிலான ஸ்பெகட்டி இருக்கும். படி, எப்படி இருக்கிற? எல்லாம் செம்மையாக இருக்கிறது. என் பேரன் எப்போதுமே சாதாரண ஸ்பைட்டியுடன் கேட்ச வாங்கிக் கொள்வதையே விரும்பினாள். அப்படியானால் என்னை ஏன் அவளுக்கு கொடுக்க கூடாது? புதன், நீ என்ன செய்கிறாய்? டிங், எனக்கு உன் உதவு தேவை. என் நூடுல்ஸ் பாரம்பரியமானவற்றைப் போல இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. அது மிகவும் கிடைப்பதோடு சர்வசாதாரணமாக இருக்கும். உனக்கு கொஞ்சம் கருப்பு நிறம் சேர்த்தால் அது சிறந்ததாக இருக்கும். நான் கேசப் சேர்ப்பேன். இருக்கும். அதே நேரத்துல மேலே மிட்டாய் கண்கள் வைக்கிறேன். அதனால கலவையை மட்டுப்படுத்துகிறது. குட்டி, நீ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க தயாரா? எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. முதலில் நான் புரோகிராம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது பாரம்பரிய பாட்டிசன் நூடுல்ஸ் தான். நான் அதை குழந்தை பருவத்திலிருந்தே விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை எதுவும் மாறக்கூடாது என்று நினைக்கிறேன். ஓ, நான் நினைத்தது போலவே ருசியுடன் எளிமையானது. அடுத்தது எனிடின் நூடுல்ஸ் வரும். மிக்க அழகாகவும் மிகவும் கியூட்டாகவும் வெளிவரும். நிஜமாகவே ஒரு கலை நயம். நான் இதையே சாப்பிடக்கூட விரும்பவில்லை. எனிட் கூடுதல் பாஸ்டாவை கூட சேர்த்தார். அவை குருதோஷியின் பற்களுடன் மிகவும் ஒத்துள்ளன அல்லவா? பயங்கரமாக உள்ளது. அவை சமைக்கப்படவில்லை. உலர்ந்தவையாக அவைகளை உணவாக சாப்பிட முடியாது. வியாழனுக்கான நூடுல்ஸ்கள் உள்ளன. நபேஜி ஆன்டா. சரி, முதலில் பார்வையிட விரும்புவேன். ஓ, இது மார்மலேடு தானா? நான் இதை மிகவும் ரசிக்கிறேன். வென்ஸ்டே மார்மலேட் நூடுல்ஸுடன் நன்றாக சேரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இது நம்ப முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆயமி சுவையான நூடுல்ஸை முழுவதும் முடித்து விடுவேன். பிளேட்ல சாஸ் ஒரு சொட்டையும் விட மாட்டேன். என்ன நினைக்கிறேன் என்பதற்கு இங்கே வெற்றி பெறும் ஒருவரின் பேர் தெளிவாக உள்ளது. நல்லதானே? சிறந்த நூடுல்ஸா வென்ஸ்டே தயாரித்தார். எப்படி இருக்கு? நானும் முயற்சி பண்ணேன். புதன், அதை இப்போது வையுங்கள். முதிய பெண்களை பயமுறுத்துவதை நிறுத்துங்கள். குழந்தையே, நமக்கு புதிய பணியை அளிக்க தயாரா? ஆம், எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். அதை செய்ய முடியுமா? எளிதாக. இது சிறந்ததாக இருக்கும். உங்களுக்காக கண்டிப்பாக. பேரனே, நான் காக்டெயில்களை தயாரிக்கலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவில்லாதவாறு அதை உருவாக்குவேன். காக்டெயிலின் அடிப்படை சாதாரண ஸ்பிரைட் ஆகும். அதை கண்ணதுகிய வடிவமான கண்ணாடியில் ஊற்ற வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு இரகசியமான பொருளை உள்ளே விட்டுவிட வேண்டும். அது ஸ்பிரைட்டிற்கு சரியான நிறத்தை தரும். அது பச்சையாகும். டீங், இப்போது எனிட்க்கு சென்று சிறிது கிரீம் எடுத்துக்கொண்டு வா. அது என்ன விதமான பிசாசின் கை? விலகி இருக்க. பாட்டி, என்னுடைய உதவியாளனை புண்படுத்தாதீர்கள். அது நான் என்ன சொல்கிறேனோ அதையே மட்டும் செய்கிறது. நான் பற்களுடன் ஊற்றி மேலே மார்மலேட் கண்களை வைக்க எதிர்க்கின்றேன். இவை போல நான் இஷ்டப்படுறேன். மார்மலேட் கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய். இதுக்குள்ளாக தெரிகிறது. இது கற்பனையாக சுவையாக இருக்கிறது. சிறிய சிவப்பு சர்க்கரை திரவமும் துன்பம் தராது. நான் எதற்காக காத்திருக்கிறேன்? நான் காக்டெயில் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் தான் இது. சரிதான். மார்மலேட் கண்டீஸுடன் தொடங்குவதன் நீளம் உள்ளது. முதலில் அவற்றை நிறத்தின்படி குழுக்களாக பிரிக்க வேண்டும். தயார். இப்போது அவற்றை ஒரு உயர்ந்த கண்ணாடியில் அடுக்குகளாக அமைக்க வேண்டும். அது எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை பார். ஹேர் ட்ரையர் மூலம் இந்த மார்மலேட்களை குறைந்த ஒரே பொருளாக வார்த்துவிட வேண்டும். கடைசி படி வெப்பிக்கப்பட்ட கிரீம். அப்படியே பொழிஞ்சி ஃப்ரெங்கிக்கு ரெடி தொட்டீஸ் கொடுக்கினாய். சிறிய ஜெல்லி கூட அதிகமாக இருக்காது. அது எப்படி அழகாக இருக்கிறது. அழகான பெண்களே, நீங்கள் அழகும் சுவையாகவும் இருக்கக்கூடிய மதுவும் தான் தயாரித்தீர்கள். ஆனால் எனது பேரனின் சுகாதாரத்தை நீங்கள் நெறியல்ல. நான் முதன்மையாக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மதுவும் தான் தயாரிக்கிறேன். அது பல்வேறு காய்கறிகளால் ஆனது. இதயத்தை நான் இந்த கலக்கு பெருக்கியில் இறக்கல்பட்டேன். அது வருவதராக நல்லது. ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அனைத்தையும் கலக்கவும் அது தயாராகிவிட்டது. ஆஹா, என்ன மனம்! கொடூரமானது. அது சரி. ஓ, ஏன் வாருங்கள். என் பேரன் பேத்தி என் அவர்கள் ஆரோக்கியத்திற்கான எனது அக்கறையை மதிப்பார்கள். அது சரியா? வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. சரி, தோற்றத்திலே எல்லா காக்டெயில்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. பாட்டியின் காக்டெயிலே மிகவும் சாதாரணமாக தெரிகிறது.
அதனால் இதிலிருந்தே தொடங்குவோம். எனக்கு பிடிக்கவில்லை. அதன் ருசி நல்லதாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, பயங்கரமானது. எனக்கு பிடிக்கவில்லை பாட்டி. அடுத்தது எனிடின் காக்டெயில். இது மிகவும் ருசியாக தோன்றுகிறது. ஓ, நான் விசிறப்பட்ட கிரீமினை ரொம்ப தான் விரும்புகிறேன். இதுல நிறையவே இருக்கு. உன் காக்டெயில் குடிக்க தேவையில்லை. இது ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடப்பட வேண்டும். ஆஹா, அழகாக இருக்கு. கிரீம்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது குழாய். ஆச்சரியம், ஏன் இந்த காக்டெயில் இவ்வளவு கட்டி என்று தெரியவில்லை. அதை பருகுவது முடிவதில்லை. ஓ, நான் கூட சுவைக்காத காக்டெயிலுக்கு நான் வெற்றி கொடுக்க முடியும் என நினைக்கிறேன். இது உறுதியாக தவிர்க்கப்படுகிறது. புதன்கிழமையை நம்புகிறேன். உடனே அதை சுவைக்க முயற்சிப்பேன். இறுதியாக சுவையாக இருக்கிறது. இந்த காக்டெயில் பின்தொடர்ச்சியாக குடிக்க விரும்புகிறேன், ஏனெனில் இது உண்மையில் ருசி மிகுந்தது. நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலே விப் கிரீம். மற்றும் யார் வென்றார்? இது இப்போது தெளிவாக உள்ளது. புதன்கிழமை அவள் மிகவும் கூலான காக்டெயில் தயாரித்தாள். பாராட்டுக்கள் பேத்தி. இந்த சுற்றில் எதை செய்ய வேண்டியுள்ளது? பாட்டி, இது மிகவும் எளிது. எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும். எனக்கு ஏதேனும் லைட்டாக வேண்டுமே. முதுகு சாலடிகள். சரி, சரியாச்சு பேத்தி. குப்புள் நிமிடங்களில் இப்போதே தயாராகும். ஓ, உங்களுக்குரிய சாலட் இருக்கும். நான் சாலட்டுக்காக இலைகளை தயாரித்து விட்டேன். அது சாலட் செய்ய பண்ணி அடிப்படையாக இருக்கட்டும். சீஸ் கிராக்கர்களும் பயன்படுத்தப்படும். நிச்சயமாக சீசர்ஸ் செய்முறையை எனக்கும் தெரியும் என்று தெரிகிறது. தக்காளிகளை மறக்காதீர்கள். அவை சாலடு அலங்காரமும் அதன் ருசியுமாக இருக்கும். மேலும் அது அருமை. அழகாகவும் ருசியானவாறு ஒரு சாலடினை எவ்வாறு தயாரிப்பது என நான் கண்டுபிடித்தேன். நான் மீண்டும் பூக்களின் தலைப்பிற்கு கேண்டு வந்து காய்கறிகளில் இருந்து சிறிய ஆனால் மனமசி பூட்டக்கூடிய பூக்களை உருவாக்குவேன். எனக்கு தகுந்த வடிவங்கள் இருக்கும். எனது கருத்தில் இது ஒரு அழகான குறிப்பு. அதே போல் நிஜமான தேங்காய் போலவும் உள்ளது. மேலும் இது ஒரு சுவையான சாலட். என்ன பூவா, இது கடுப்பானது. ஸோ சாலடில் என்னுடைய கொஞ்சம் இருண்ட நிறம் ஏதாவது வேணும். குறைஞ்சது துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சக்கரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது பிளேட்டிலும் இருக்க போகுது. இந்த சக்கரத்தில் தான் நான் மற்ற பொருட்களை சாண்டுவிஸும் ஹாமும் ஒட்டப் போகிறேன். மண்டை ஓடு மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருக்கிறது. இவ்வளவு பயங்கரம்! இதை இரவு விளக்கின் கீழ் பார்த்தால் பயத்தில் விழுந்திருப்பேன். சரி பிரியாணி, நாம் முயற்சி செய்கிறோம். ஹூரே! எதுவாக இருந்தாலும் சுவையான உணவு கிடைத்துவிட்டது. புதன்கிழமை நீ இந்த முறை என்ன வைத்திருக்கின்றாய்? ஓ, எவ்வளவு பயங்கரம்! இப்படிப்பட்ட பயங்கரமான சலட்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இது பயமுறுத்தும் என்பதால் நான் அதை சாப்பிட முடியாது. சாலட் உண்மையிலே சீசர் சாலட்டுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இன்றைய சாலட் என்னால் எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். நான் நின்று கொள்வதற்கும் விரும்பவில்லை. வெற்றியாக ஓட்டலாம் என நினைக்கிறேன். இது உண்மையும் சுவையுமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இப்பொழுது நான் நேர்மறையாக வலிமையானவனாக இருக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன் நான் ஏனடின் மலர்களை சுவைக்கிறேன். ஐயோ, இது வெறும் காய்கறிகள், சுவையாகவே இல்லை. ஆனால் பாட்டியின் பர்கர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்கள் பாட்டி. எனக்கு கவன சிதறல் உண்டாக்காதீர்கள். குழந்தை வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது. எனக்கு இனிப்பாக ஒரு டோனட் வேண்டும். உனக்கு ஒரு டோனட் கிடைக்கும். எனக்கும் அவற்றை பிடிக்கும், அதனால நானும் அதை செய்ய முடியும். எனக்கு எப்படி சளிப்பூட்டும் மற்றும் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் அவ்வாறு? பொதுவாக முக்கியமானது அவர்கள் சுவையாக இருப்பதே. அவைகள் டோனட்டுகளாகவே காணப்பட மாட்டேன். நான் மீண்டும் விளக்குடன் ஏதோ செய்வேன். அதிகமாக சொல்ல போனால் எனதொன்றொரு டோனட்டை தன் நிறத்தில் இருப்பதற்கு நான் செய்யவேன். பொதுவாக மக்கள் இந்த அணுகுமுறையை விரும்புவார்கள். அஃகில், அது என்ன? என்னை தொடக்காதே. சமையலில் இருந்து என்னை கலைக்காதே. எனது டோனட்கள் ஹம்பர் ரெடி. வேலைக்கு பகுதியாக முடிந்தது. இப்போது அலங்கரிக்க நேரமாக உள்ளது. ஜாக்கிரதையாக இரத்த உபசாரம் இல்லாமல் போக சொல்வேன். உண்மையில் சிவப்பு உபசாரம் சொற்படிவில்லை. வெள்ளை சிறப்புதவியுடன் சில ஜாலிகளை வரைய போகிறேன். அவ ஈரிபுணெல்லாம் தச்சு உற்பத்தியாக இருப்பது போல இருக்கும். ஏய், எனக்கு நூடல்லா வேணும். அதை என்னிடம் கொண்டு வா. சிறப்பான வேலை. உங்களோட உதவியின்றி நான் எதுவும் செய்ய முடியாது. என் வாவுவால்களை பாருங்கள். தொப்பி, அது எங்களுக்கு தேவையில்லை. என் உண்மையிலேயே அழகான டோனட்டுகளை பாருங்கள். அருச்சகமானது. ஸ்வீட். நான் இந்த பொருட்களை வேண்டாம். அவை முதன்மையாக இருப்பதால் சுவையாக இருக்க நான் கொஞ்சம் சர்க்கரை தூள் சேர்க்கப் போகிறேன். என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். என் வண்ணமயமான டோனட்ஸ் தயார்.
அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் படங்களையும் எடுக்கலாம். குளிர்ச்சி இல்லையா? ஆனால் அதுவே கதை இல்லை. இந்த டொனட்களுடன் பந்துகளான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தால் உகந்ததாக இருக்கும். ஆனால் நான் ஜாரை திறக்க வேண்டும். ஓ ஓ ஓப்ஸ், கொஞ்சம் என் வாயில் ஊற்றிவிட்டேன். மிகுந்த மசக. சரி பாப்பா, இது நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஓ சுவாரஸ்யமாயிருக்கு. ஓ, புதன் அன்று மீண்டும் பயமுறுத்தும் ஒன்றை செய்தார். ஓ, ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. மோசமில்லை, ஆனால் இதற்கு மேல் எதிர்பார்த்தேன் என்று நேர்மையாக சொல்கிறேன். ஓ, அடுத்தவை பாட்டியின் குண்டு ஏழைகள். அவற்றை சாப்பிடுவதற்கு முன்பு நான் ஒரு பெரிய கோபுரம் செய்ய விரும்புகிறேன். அவற்றை அப்படியே சாப்பிடுவது சுலபமாக இருக்கும். சாதாரண டோனட்டுகள் மட்டுமே, டிஸ்டர்ப் எதுவும் இல்லை. அப்படி என்றால் ஏனிட் செய்ததை பார்க்கலாம். வாவ், அவள் டோனட்டுகள் நான் வரைந்தவற்றிற்கு தான் மிகவும் ஒத்திருக்கின்றன. ஓ, இது நம்ம அலனலாக சுவையாக இருக்கிறது. ஏனிட், அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. நீங்க தான் ஜெயிச்சீர். கூரியரில் இருந்து பார்சலை எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது. வணக்கம் மிஸ்டர் கூரியர், எனது உடன் வாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம். அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்க போகிறோம். பொருட்களை பிரி. நன்றி திரு கெரியர். பை பை. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை. நான் குழல்களை சுத்தம் செய்ய தொடங்குகிறேன். என் கையுறைகள் எனக்கு உதவும். மூட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன். அருமை, எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள். அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே. இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா? அருமை. சுவர் சங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம். பெண்களே, எனக்கு ஒரு யோசனை. நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும். 4 அறை உள்ள குதிர். வணக்கம், நீங்கள் உள்ளே வரலாம். அங்கே செல்லவும். பெண்களே, இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். நாங்க கட்டுவதற்கான 4 அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள். குழு குழு சென்று வா கூரியர். உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம். பெண்களே, நீங்கள் பெற்றதை காட்டுங்கள். ஓ, இவை நிறமுள்ள திட்டிகள். எவ்வளவு அற்புதம். நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூம்களாக கட்டுப்பையார்கள். நீங்கள் நன்றாக செய்து காண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முன்னோடிகளா, கட்டிட வல்லுநர்களா? பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். பச்சை, மஞ்சள், சிவப்பு அல்லது நீலம். எனது அறையை அலங்கரித்தல் நேரம். எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும். எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்த போகிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது. மிகவும் சூப்பராக இருக்கிறது. எனக்கு அழகு தோணுது. தயாரானது. என் பெட்டியில என்ன உள்ளது? வாவ், இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை. சுவாரம். எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும். டிக் டாக் டோ விளையாடலாம். ஹாஹா, நான் ஜெயிச்சேன். இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம். சச்சாவே இருக்கு. சிவப்பு லிப்ஸ்டிக். இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும். என் கடைய சரியான சிவப்பா பூசுறேன். சரியானது. Brandon stesse. Ambience தரப்திக்கர் சம்புள்ள இன்ஃப்ராஸ் வச்சாக்கே இங்க ரொம்ப இருக்கும். இல்லைங்க, அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடைய ஆரம்பிக்கலாம். பந்தய பாய இன்னைக்கு இருக்கிறேன். பாப்பின்ஸ் ரொம்ப குளிர். அடுத்து என்ன? சரி, என் விருப்பமான பொம்மைகளை இந்த டைம் மீது வைக்கிறேன். அருகிலேயே மிருதுவான ஓட்டோமானம் காணவில்லை. அது மிகவும் நல்லது. நியான் சமிக்ஞைகளை போல வந்திருக்கிற ஒரு சிறிய லைட் கூட உபயோகத்துல இருக்கும்.
சூப்பர். அங்கே மியாத்த கிராமர் என்ன பண்றாரு? அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது. வாய், நீ அவனை அமைச்சியா? ஓ கேடு தேவை. சரிக்கு சூழட மீதம் என் குசுமி நான் காட்டில் கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன். மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும். சரியானது. மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன. அவையும் பச்சையாகவே இருக்கின்றன. ஓ, நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது. அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும். எளிதல்ல. மிருதுவானது. புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒரு மேசைக்கும் தேவையாகிறது. ஓ, எவ்வளவு அழகான மலர்கள். அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும். விளையாட்டுகளுக்கான நேரம். வாவ், இந்த சிறிய யோடா என்னிடம் வந்துள்ளதா? வாவ், நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய். இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார். இங்கே பச்சை வேணாம். மியா, இது உன்னுடைய பொம்மை. நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும். தரையில் இருந்து தொடங்குவோம். இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம். கொள்ளை மரத்தில் ஒரு மாலை. அடடா, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. இது சுவருக்காக. அழகாய் சிப்பிகள் மீன்கள். ஓ, தோனி ஒரு சிறந்த கட்டிலாக இருக்கும். வேறு வேறு பொம்மைகளுக்கு போதுமான பெட்ரூம் மேசைகள் இல்லை. அதை இலவசமாக வைப்போம். சழகன் பிரைகள் அங்கே ஒரு பிரை தேங்காய் மரத்தை சேர்க்கலாம். சழகன் பிரைன் ஒரு ஸ்பீக்கர் மற்றும் ஒரு விசிறி. இந்த குழந்தைகளை பாருங்கள். அவங்க மினியன்ஸ். அவங்க எனக்கு மிக சகோதர மக்கள். எவ்வளவு அழகான இடம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிபிய பயமுறுத்துவோமா? பிபி, ஏன் அங்ககிட்டே தர மீது உட்கார்ந்தே எதுவுமே பண்ணாம இல்ல? அடடே, அது எளிதான. நான் இன்றுதான் இப்படி ஒழுங்குபடுத்த துவங்குகிறேன். அற்புதமாக சுவர்களில் இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம். ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும். மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும். நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிளக்குகளை கட்ட வேண்டும். சிவப்பு தூணை தூக்குவது தயாரிப்படுத்தி கிழக்கி தேங்காய் ஸ்ப்ரே பண்ணு. அழகான. அட, அது ஒரு கரடி. அதோடும் பெரியதானதும் அழகானதும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா? இன்னும் சில தலையணைகளை விடுவோம். எனக்கு ஒரு மேக்கப் டேபிள் தேவை. என்கிட்ட நிறைய இருக்கிறது. ஆசையில் உட்கார ஒரு குஷன். அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது. என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு உண்மையிலே அவை மிகவும் பிடிக்கும். சரி, அருமை. நீங்கள் எந்த அறையை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடிச்ச மென்மையான காட்சஸ். வாவ், யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள்? ஒரு சின்ன ஆமை. நீ மிக கியூட்டா இருக்கிறாய். உன்னை சார்லி என்று அழைக்கிறேன். நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய். சூப்பர் கை. வாவ், பிபியிட ஒரு பார் இருக்கு. என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார். இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன். இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம். இந்த அழகான கூடையில பாருங்கள். லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே. ஆமா இல்லையா? வாவ், எல்லாருக்கும் பசில் தயாராக உள்ளதா? எனக்கு அதுவும் வேண்டும். நான் ஒரு கிளி பெற போகிறேன். அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன். நீ என் கிளி சிக்கிதான் இனி. நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க என்றொடங்கிய வாழ போறீங்க. வா, முட்டையுடைய போது என் நம்பிக்கையான நண்பரே. தியடோர் இதிலிருந்து மீண்டு வருவான். ஐயோ, இது என் மிக விருப்பமான பள்ளி. அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான். ஆமாம், நான் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன். எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும். இதை மற்றும் இதை எடுத்துக்கொள்.
இப்போது நாங்கள் குரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? அழைச்சா, இப்போது நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன். இதோ. இவை சிவகம் உண்மையானவ. கொல்லப்படாதீர்கள். பை பை கூரியர். இப்போது நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போறோம். பெண்களே, நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன். எனது டேப் எங்கே எடுத்து சென்றது? என் ஃப்ரிட்ஜ் மஞ்சளானது நல்லதே, இல்லை எனில் அதையும் எடுத்து செல்லக்கூடும். இங்கு என்ன இருக்கிறது? மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது. ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும். ஏலி, எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும். உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும். எனக்கு இந்த ஸ்வயம் கிடைச்சது. 90% சின்னப்போறேன். ருசியா இருக்குது. எல்லி, என்ன ஏடிஎஸ்ல என்கிறார்? அரே ஜூசி டிராப், யாராவது ஜூசி டிராப் என்று சொன்னாரா? அவை எனது பிடித்த மிட்டாய்கள். எலி, தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு. சரி, தயவு செய்து. நன்றி. ஹூரே, இறுதியாக எனது பிடித்த இனிப்பு. ருசியாக இருக்கிறது. நான் மெலம் சுவிட்சர் ப்ரோப்பு ஜெல் சேர்க்கவும் வேண்டாம். நன்றி எல்லி, நீங்களே சிறந்தவர். எப்போது எனக்கு சாப்பிட ஏதாவது தருவார்களோ? இங்கே இருக்கிறது. வாவ், அது கோகா கோலா. சுவை. அதை திறந்து யாராவது அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் குடிக்க வேண்டும். நான் கேட்டேனா? செல்வதோ என் பிரியமான கோகா கோலாவின் தேநீரின் சிடுக்கு. எல்லி, நான் எடுத்து மறுகிறேன். இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதுதான், நான் இனி பகிர மாட்டேன். இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது? ஓ, இங்கே இன்னும் M&Msகள் இருக்கின்றன. எவ்வளவு அருமையானது. ஓ இல்லை, எதுவும் மீதம் இல்லையா? ஒரே ஒரு மிட்டாய் மட்டும். சமாளிக்கலாம். அவர்கள் அதை எடுத்து செல்லவில்லை. சுவையாக. ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன். எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர். நாங்கள் தொடர தயாராக உள்ளோம். வாவ், என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு. ஹே, போன் தடைபட தொடங்கியது. வேற ஏதாவது செய்ய வேண்டும். சரி, எனக்கு கேள்வி உள்ளது. இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும். ஓ, இதென்ன அற்புதமான கருத்து. சிறப்பானது. மொட்டைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி. ஓஃப், எதுக்கோ நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன். அங்கே அவன் என்ன செய்கிறான்? எலிக்கு ஒரு அழியா. ஓ, குளிர்ச்சி. எலலி, நானும் உங்களோட விளையாடலாமா? உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு 2 ரிமோட் உள்ளன. ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எனக்கு. வாவ், நீ உண்மையான எதிரி. வாவ், அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா? பிபி, கண்டுபிடிப்போம். விரைவாக வெளியே போய்விடு, இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும். கல்யாணங்கள், நான் உங்களோட விளையாட்டு கான்சோல் விளையாடலாமா? மன்னிக்கவும், ஆனால் எங்களிடம் 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா? சரி சரி, எங்களை மியாவுடன் மட்டும் வெறுமனே அமர்ந்து இருப்போம். என்ன செய்யலாம்? ஓ, அது சரி. எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது. மியா, நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன். இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். இதோ அவர் வந்துவிட்டார். நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம். நன்றி. இதை காண்பது நீங்க என் உடன் விளையாடுவீங்களா? ஆமாம், எனக்கு நடனம் பிடிக்கும். பிறகு அரங்கத்தில் ஒளி ஏற்ற விடுவோம். ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது. இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும். எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது. நடனம் ஆடுவோம். ஜேன், பாரேன். இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு. பெண்களே, உங்களோட நான் விளையாடலாமா? அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம். நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது. அதனால நாமும் விரைவில் மாறுவோம். சரி ஃபீடி, நாம் போய் விளையாடலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன். இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை. கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும். இப்போது கொஞ்சம் கிரீமை சேர்ப்போம். என்ன நடக்கிறது? ஓ இல்லை, நான் அதிகமாக பிசறி விட்டேன். நான் கிரீமால் மூடப்பட்டு விட்டேன். அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும். பிபி அங்கே கேக் செய்கிறாளா? நான் அவளுக்கு உதவ வேண்டும். நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன். இவர்களுக்கு கவலை இல்லை. முதல் முறையாக கிரீமை சேர்க்கவும். அருமை.
அப்புறம் அழகானது. கிரீமை பூசலாம், இன்னொன்னு அடுக்கு நிறம் சேர்க்கலாம். அவனை நிறுத்த முடியாது. பூர்ணமானது. இப்போது மேலும் கிரீமை சேர்ப்போம். அவள் கவனிக்க கூடாது. மியா, என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா? நான் மிகவும் விரும்புவேன். முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு. நான் ஒரு பூவினை வரையலாம். என்ன அழகு! தயார். மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க. எப்பது 2 துளிகள் பச்சை நிறமூச்சு தயார். ஜேன், அங்கு மட்டும் ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? போனா கேக் செய்யலாம். ஒரு கேக். நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கேன். நான் அதை சாதிப்பேன். பிபிக்காக பிசின் கேக். மேலும் கிரீம் சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள். ஆமாம், மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக. அப்படி வானவில் கேக் பெற்றோம். எப்போது இதை முழுக்க கிரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன் பிபி வருவதற்கு முன் நாங்கள் செயல்களை சமமாக்கி விடுவோம். அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தியார் எப்பொழுது அவர்த்தையும் ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களால் அலங்கரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நிறம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குது. இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது. ஆனா முதல்ல நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும். என்னை பத்தி தானே பேசுறீங்க? வாவ், நீங்க கேக் பண்ணலையா? எவ்வளவு இனிமை. நான் இப்பயே ஒரு துண்டு வெட்ட போறேன். மெதுவாக. அப்படியே. ஓ பெண்களே, நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது. நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள். உங்களுக்கு கேக் மிகச் சுவையாக இருக்கிறது.